Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் friends. இது வந்துட்டு இன்னைக்கு நான் எடுக்கக்கூடியது vlog-ஆ இருக்கு. இடியாப்பம் பண்ணலாம்னு இருக்கேன். இடியாப்பம் அப்புறம் கோழிக்கறி குழம்பு இருக்கு. ஸோ லாஸ்ட்ல இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபேஸ் மாஸ்க் பற்றி நான் ஒன்று போட்டிருக்கேன். ஃபேஸ் மாஸ்க்கு பிளாக்காக கொஞ்சம் டல்லாக இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் வந்து இடியாப்பம் செஞ்சுட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தண்ணி சூடாகுது. இங்கே மாவு பேசிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து இந்த அரிசி மாவில் ஊற்றணும். நான் வந்து தண்ணியை உப்பு போட்டு தான் கொதிக்க வைக்கிறேன். கோழிக்கறி குழம்பு இருக்குது இல்லை, ஸோ காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு லெமன் டீ வேணுமா, ஸோ லெமன் டீ போடுறேன். பன்வேஸ் லெமன் டீ ரெடி. என்னன்னா லெமன் டீக்கு வந்து நீங்கள் எப்போவுமே டீ வந்து ரொம்ப கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அதில் லெமன் ஊற்றாதீங்க. அது வந்து சயின்டிஃபிக்காக லெமன் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுமா கெமிக்கல்ஸு. ஸோ அதனால் வந்து லைட் எவ்வளோ குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அதோட லெமனோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து கொடுத்துட்றேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடியாப்பம் மாவு வந்து இந்த மாதிரி சுடு தண்ணி போட்டு நான் வச்சுருக்கேன். இது வந்து கையில் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூன் வச்சு பண்ணுறேன். இந்த ஆரம்பமே கொஞ்சம் கையில் நம்ம சப்பாத்தி டவ் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம டவ் பண்ணி எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மாவை டவ் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம இப்போ இடியாப்பம் பண்ணலாம். இப்போ ஹஸ்பண்ட் போகிறாரு, அப்புறமா வந்து சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அப்புறமா ஒரு லேட்டாக பண்ணால் போதும்னு சொல்லிவிட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம செய்யலாம். ஹஸ்பண்ட் போயிட்ட போது முக்கியம் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இதில் ஊற்றி வச்சுட்டு டைனிங் டேபிள் மேலே வச்சிடணும். ஏன்னா பசங்க வந்துட்டு ஃபில்டரில் இருந்தால் டைரெக்டாக எடுத்து குடிக்கிறாங்க. அந்த டைம் அவங்களுக்கு பேஷன்ஸ் இல்லை, அதனால் அதில் ஊற்றி வச்சிங்கன்னா சுடு தண்ணி குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதில் ஊற்றிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் போயிட்டாங்க வேலைக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா இடியாப்பம் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ வேண்டாம், நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ டீயும் பிஸ்கெட்டு கொடுத்தேன். குட் டே பிஸ்கெட் இருந்துச்சு. ஸோ பிஸ்கெட் சாப்பிட்டாங்க. இப்போ வந்து நம்ம இடியாப்பம் செய்யலாம். சுத்தடி சூடாகிட்டு இருக்குங்க. நான் வந்து எப்போவுமே இதெல்லாம் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜல்தி ஆகிடும், நிறைய கிடைக்கும். 6 இருக்குது. இந்த மாதிரி 3 தட்டு கேட்டேன். 18 ஒரே வாட்டி 18 இடியாப்பம் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதனால் அதை தான் செய்வேன். பாருங்கள், நம்ம டீனை எப்படி பார்த்துட்டு இருக்கா. என்ன டீனா? நான் வந்து கிச்சனுக்கு வந்ததுமே அவளுக்கு ஏதாச்சும் கொடுப்பேன். ஸோ ஏதாச்சும் பிஸ்கெட் ஏதாவது கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்கா. ஏற்கனவே 2-3 பிஸ்கெட் சாப்பிட்டுட்டா. திரும்ப பார்த்துங்கிறா பாருங்க. டீனா, என்னது என்னதுடா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் பிழிஞ்சிட்டேன் இடியாப்பத்தை. இப்போ இதில் தண்ணி சூடாகிட்டு இருக்குது. இதில் நான் வைக்க போகிறேன்.
தேங்காய் போடல ஃப்ரெண்ட்ஸ். நான் கறி குழம்பு இருக்கிறதுனால தேங்காய் போடலை. நல்லாயிருக்கும் இடியாப்பத்துக்கு கறி குழம்புக்கும். ஸோ வேகட்டும். ஒரு 5 to 7 minutes ஆகும். வேக ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஹாஃப் குக் ஆகிருக்கு ரைஸு. ஸோ அதனால வெந்துடும். இடியாப்பம் ஆகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது, அதெல்லாம் கழுவலான்னு பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்குது டீனாக்கு. இது வந்து நைட்டு கறி வாங்கினது வேஸ்ட்டு. ஏன்னா தோலெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அந்த தோல் வந்து டீனாக்கு வெளியே இருக்கிற ஸ்ட்ரீட் டாகுக்கு வந்து கொடுத்து நான் வச்சுப்பேன். நல்லா கொதிக்க வச்சுருவேன். உப்பு மஞ்சள் சேர்க்க மாட்டேன், அப்படியே வேக வச்சுருவேன். வச்சுட்டு இந்த ரைஸ் எல்லாம் நல்லா பிசைஞ்சு கொடுத்து நல்லா சாப்பிடுவோங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அதெல்லாம் தொடிக்க வேண்டியிருக்கு. தொடிச்சிட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் ஜோடிக்கலாம். பாத்திரங்கள்லாம் கழுவி போட்டுடலாம். இந்த இருக்கிற கறி குழம்புக்கு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நான் காலைல சூடு பண்ணிட்டு ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடல. காலையிலே கறி மீனெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இடியாப்பம் கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சேன். பார்த்தா சாப்பிடல. நீங்கள் மூடி வச்சிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ சண்டேலாம் கொஞ்சம் நமக்கு வீக் இருக்குது, எல்லாமே செய்யல. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சண்டே ஒரு தடவை வந்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்து க்ளீனாக இப்படி தொடிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட்டு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கேமராவில் சரியாக தெரியாது, கொஞ்சம் டெஸ்ட் இருக்குது எல்லாத்துலேயுமே. நான் வந்து அதை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். க்ளீன் பண்ணுறப்போ அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லைசால் இருக்குது, கொஞ்சம் லைசால் போட்டு நம்ம தொடிச்சுக்கலாம். அப்படியே டைலூட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே கொஞ்சம் தொடிச்சிட்டிங்கன்னா அந்த எறும்பு அப்புறம் பக்கலாத்தியெல்லாம் வராது. ஸோ அதனால நான் வந்து இப்படி செய்வேன். அந்த ஸ்மெல்லுக்கு எதுவும் வராது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் காய்ட்டாது. நேற்று கழுவுன பாத்திரங்கள் தான் இது. இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க. இந்த ஸ்டாண்டில் கொஞ்சம் டஸ்ட் இருக்குது. டெய்லி தொடச்சா கூட க்ளீனாக இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ரோடு சைடுன்றதுனால நீங்கள் என்ன தான் தொடச்சி க்ளீனாக வச்சாலும் டஸ்ட்டு வந்துட்டே தான் இருக்கும். இங்கே எல்லாமே அடிக்காச்சு. இந்த பக்கம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இது பெருக்குறது தொடுக்கிறது அப்புறம் பாத்திரம் கழுவுறது இதேதான் வேலையே அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் எங்களுக்கு வந்துட்டு வேறு வேலை எதுவுமே இல்லை. என்னென்னா வீட்டை நல்லா பராமரிச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா யானை வந்தாச்சு தூள் குட்டின்னு போகக்கூடாதுன்னு என்ன வச்சுக்கக்கூடாது. ஸோ அதனால வந்து க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பேன். அது மட்டும் இல்லை, என்னன்னா நீங்களே சொல்லுங்கள், ஹவுஸ் ஒய்ஃப் உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நாள் லீவ் இருக்கா? என்னன்னா ஐடி படிச்சவங்களாகட்டும் இல்லை நிறைய எஜுகேஷன் இருக்கிறவங்களுக்காகட்டும் எங்கே வெளியே போனாலுமே ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாளாவது லீவ் கிடைக்கும். எங்களுக்கு அதுவுமே இல்லையே. அப்படி இருந்து கூட எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கெல்லாம் என்ன வேலை, வீட்டில் சாப்பிடணும் உட்காரணும் இதுதான் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன மற்ற வீடுகளை நான் சொல்கிறேன், மற்ற வீட்டில் நடக்கிற வீடுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னான்னு நான் சொல்லுறது என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு.
வந்து இங்கேயும் பொறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டு இந்த மாதிரி நமக்கு மட்டும் லீவே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா பண்ணிட்டோம் என்னன்னா அவன்ட்டோம் என்ன பண்ண முடியாது. ஆனால் நான் எப்பவுமே அப்படி யோசிச்சிருந்தில்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது வீட்டு வேலை இவ்வளோ இருக்கேன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே யோசிச்சதில்லை. பார்த்தா கண்ணில் பார்த்தா நான் செஞ்சுன்னே இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இடியாப்பம் ரெடி ஆச்சு. பாருங்க, இடியாப்பம் ரெடி ஆச்சு. ஏன்னா இது இடியாப்பம் வச்சாங்க இட்லி வருதுன்னு பார்க்குறீங்களா? அது நைட் இது இட்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 இருந்துச்சு. எனக்கு எதுவும் வேஸ்ட் பண்ண பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் நான் வந்து மேக்ஸிமம் அது யூட்டிலைஸ் பண்ண பார்ப்பேன். ஏன்னா அது கூட கிடைக்காமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து எந்த விஷயமாகட்டும் ஃபுட் ஐட்டம் எதுவுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். பாருங்கள், வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். இந்த மாதிரி பாருங்கள், சூடாக சாப்பிடாவும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி சண்டேன்றதுனால கொஞ்சம் ஃபேஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு பேக் மாதிரி பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து இது ஏற்கனவே 2 டைம்ஸ் யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், நான் வந்து வெறும் ஃபேஸ் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணியிருக்கேன். சோப் கூட போடலை. நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 வீக்ஸ் முன்னே வந்து ஆரஞ்சு வந்து இந்த மாதிரி பீல் பண்ணி இதோட தோலை வந்து எடுத்து 2 வாரம் வந்து காய வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி பீல் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த தோல் இருக்குது இல்லைங்களா, தோலை வந்து நம்ம தூக்கி போடாமல் நான் என்ன பண்ணேன்னா அது வந்து காய வச்சிட்டேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்துட்டு இப்படி ஒடிச்சுமே டப்புன்னு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து காய வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ இது வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும், பவுடர் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த தோலை வந்து நான் வந்து இந்த மிக்சர் ஜாருக்கு போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம இது அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிட்டேன். இப்போ வந்து இதில் இந்த 1 ஸ்பூன் எடுத்து நம்ம இந்த பவுலில் போட்டுக்கலாம். இது வந்து பேசன் பவுடர், கடலை மாவு என்ன இருக்கோ இது வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து லைம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், 1/2 டீஸ்பூன் தான் இருக்குது. இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விடணும். 1 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஆரஞ்சு தோலோட பெனிஃபிட்டு உங்களுக்கு தெரியும். ரொம்ப நல்லா க்ளோ கொடுக்கும் ஃபேஸ்க்கு. டல் ஸ்கின் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் இது ஒரு தடவை போட்டால் அதோட ரிசல்ட் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூஸாக நீங்கள் போட்டுகிட்டே வரணும். அப்போ தான் அதோட ரிசல்ட் தெரியும். 1 டைம் 2 டைம் போட்டுட்டு நீங்கள் என்னடா இது ரிசல்ட் வரலையேன்னு சொல்லிட்டு பெஜர் பண்ண தேவையில்லை. நீங்கள் நிறைய அரைச்சி வச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் இது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து பாருங்கள் திக்கு கலவையாக நான் வந்து எடுத்திருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரஞ்சு தோல் நீங்கள் காய வைக்கும்போது அது கூட ஒரு ஆரஞ்சு தோலுக்கு வந்து 1/2 லைமோட தோல் வந்துட்டு நீங்கள் பிச்சிட்டு அதுவுமே நீங்கள் 2மே சேர்த்து நீங்கள் காய வைக்கணும். காய வச்சுட்டு இப்போது இன்கேஸ் நம்மக்கிட்ட லைம் இல்லைப்பா, அப்போ நம்ம என்ன பண்ணுறது? இதில் போடுறதுக்கு அந்த லைமோட அந்த தோல் வந்து நமக்கு இதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். டபுள் மடங்காக நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து பாருங்கள், ஃபேஸ் பேக் நான் பண்ணியிருக்கிறது. ஸோ நல்லா கட்டியாகவே நீங்கள் தேய்ச்சிக்கலாம். 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸை.
எப்போவுமே குக்கிங்கே போட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும், நல்ல ஒரு பெனிஃபிட்டான வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்போவுமே குக்கிங் காமிச்சுன்னு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, எல்லாருமே செய்கிறது தான். ஸோ அதனால் வந்து ஒரு 14, 15, 16 அந்த மாதிரி ஏஜஸ் கேர்ள்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்பவுமே ஹெல்ப் ஆகும். இன்னும் வந்து நீங்கள் கருப்பாக இருக்கீங்க, ஃபேஸு கொஞ்சம் டல்லாக இருக்குது, கொஞ்சம் கலர் கம்மி இருக்குது அப்படியெல்லாம் நினச்சிங்கன்னா பெஜார் பட தேவையில்ல, கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுங்கள், நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அதான் நான் சொல்கிறேன்ல, ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணிவிட்டு விட்டுடாதீங்க. என்னடா இது ஒரு சேஞ்சஸோ தெரியலையே ஃபேஸில், நம்ம என்னத்துக்கு வந்து இது போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுடாதீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணினே இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி நிறைய எவ்வளோ ஆகுதோ அவ்வளோ நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் விட்டுடலாம். விட்டுட்டு நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும். நான் 20 மினிட்ஸ் ஆன பிறகு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ எப்படியோ காய 20 மினிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்து கழிக்கலாம். டைம் வேஸ்ட் ஆகாது இல்லையா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வந்து காஞ்சிருக்கு. பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரெச் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது ஸ்கின்னுக்கு. யாராவது டார்க் ஸ்பாட் இருக்கும் ஃபேஸில், அப்புறம் எப்போவுமே என்ன பண்ணாலுமே ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிறவங்க வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள். ஒரு 3 to 4 வீக்ஸ் ஆன பிறகு உங்களுக்கு அந்த ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக தெரியுது. அது 2 வீக்ஸ்லேருந்து நான் வந்து அதை கண்டினியூ போட்டுகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ, இந்த vlog வந்து இங்கே எண்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கொடுக்கணுமே சொல்லிட்டு தான் நான் இது செஞ்சேன். ஸோ இது உங்களுக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு தெரியணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நான் போடணும், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கணுன்றது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.